வணக்கம் நண்பர்களே. ஆர்பிஐ, பிஎஸ்ஜிஐசி, நஃபர்ட் சம்பள ஓய்வூதிய உயர்வுக்கு மத்திய அரசு ஒப்புதல். குஷியில் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்டேட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய அரசு பொதுத்துறை பொது காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி ஆகியவற்றின் ஊழியர்களுக்கான ஊதிய திருத்தத்திற்கும் இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் நஃபர்ட் ஓய்வூதியதாரர்களுக்கான ஓய்வூதிய திருத்தத்திற்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த முடிவு பணியில் உள்ள ஊழியர்களின் மன உறுதியை உயர்த்துவதோடு ஓய்வூதியதாரர்களின் சமூக பாதுகாப்பு மற்றும் நிதி நலனை மேம்படுத்தும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ளது என நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த ஊதிய மற்றும் ஓய்வூதிய திருத்தங்களால் சுமார் 46,322 ஊழியர்கள், 23,570 ஓய்வூதியதாரர்கள் மற்றும் 23,260 குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் என்றும் இது அவர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நிவாரணமாக அமையும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நிலையான பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் நிறுவனங்களை வலுப்படுத்த அரசு உறுதியாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத்துறை பொது காப்பீட்டு நிறுவன ஊழியர்களை பொறுத்தவரை ஆகஸ்ட் 1, 2022 முதல் அவர்களின் ஊதியம் 12.41% உயர்த்தப்படும். இது அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படியில் 14% உயர்வுக்கு இணையானதாகும். இந்த ஊதிய திருத்தம் அரியர் தொகையாக வழங்கப்படும் என்பதால் ஆகஸ்ட் 1, 2022 முதல் முன் தேதியிட்டு ஊழியர்கள் நிலுவைத் தொகையை பெறுவார்கள். இதன் மூலம் மொத்தம் 43,247 பிஎஸ்ஜிஐசி ஊழியர்கள் பயனடைவார்கள். மேலும் ஏப்ரல் 1, 2010க்கு பிறகு பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கான தேசிய ஓய்வூதிய திட்ட பங்களிப்பு 10%இலிருந்து 14% உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல் இறந்த ஊழியர்களின் சார்ந்திருப்பவர்கள் பெறும் குடும்ப ஓய்வூதியம் 30% என்ற சீரான வீதத்தில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் தற்போதுள்ள 15,582 குடும்ப ஓய்வூதியதாரர்களில் 14,615 பேர் பயனடைவார்கள். இந்த பிஎஸ்ஜிஐசி ஊதிய மற்றும் குடும்ப ஓய்வூதிய திருத்தங்களுக்காக அரசுக்கு ஏற்படும் மொத்த நிதி சுமை சுமார் 8,170.30 கோடியாகும். இதில் ஊதிய நிலுவைத் தொகைக்கு 5,822.68 கோடியும், குடும்ப ஓய்வூதியம் உள்ளிட்ட ஓய்வூதிய செலவுகளுக்கு ரூபாய் 2,347.62 கோடியும் அடங்கும். இந்த ஊதிய திருத்தம் நேஷனல் இன்சூரன்ஸ், நியூ இந்தியா அசூரன்ஸ், ஓரியண்டல் இன்சூரன்ஸ், யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ், ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் மற்றும் அக்ரிகல்ச்சுரல் இன்சூரன்ஸ் நிறுவனங்களில் ஊழியர்களுக்கு பொருந்தும். நஃபர்ட் ஊழியர்களை பொறுத்தவரை நவம்பர் 1, 2022 முதல் குரூப் ஏ, பி மற்றும் சி ஊழியர்களின் ஊதியம் சுமார் 20% உயர்த்தப்படும். இதனால் 3,800 பணிபுரியும் மற்றும் முன்னாள் ஊழியர்கள் பயனடைவார்கள். இதற்காக ஆண்டுதோறும் சுமார் ரூபாய் 170 கோடி கூடுதல் ஊதிய செலவும் ரூபாய் 510 கோடி நிலுவைத் தொகையும் ஏற்படும். மேலும் நவம்பர் 1, 2017க்கு முன் ஓய்வு பெற்ற நஃபர்ட் ஓய்வூதியதாரர்களின் அடிப்படை ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் முன்னாள் ஆர்பிஐ நஃபர்ட் ஓய்வூதியதாரர்களின் நிலைக்கு இணையாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த ஓய்வூதிய திருத்தத்தின் மூலம் 269 ஓய்வூதியதாரர்கள் மற்றும் 457 குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு ஒருமுறை ரூபாய் 50.82 கோடி நிலுவைத் தொகையும் மாதாந்திரமாக ரூபாய் 3.55 கோடி கூடுதல் ஓய்வூதியமும் வழங்கப்படும். இந்திய ரிசர்வ் வங்கியின் ஓய்வூதியதாரர்களை பொறுத்தவரை நவம்பர் 1, 2022 முதல் அடிப்படை ஓய்வூதியம் மற்றும் அகவிலைப்படியுடன் சேர்த்து 10% ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆக மொத்தத்தில் நிதி சுமை சுமார் 2,696.82 கோடி ஆகும். இதில் 2,485.2 கோடி ஒரு முறை நிலுவைத் தொகையாகவும் ரூபாய் 211.80 கோடி ஆண்டுதோறும் தொடர்ச்சி செலவாகவும் இருக்கும்.
முடிஞ்சு போச்சு.